விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு, என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு, எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் வேலூருக்கு வந்துட்டு போயிருக்காரு. அவரோட இந்த வேலூர் விஜயம் வேலூர்ல இருக்க வாக்குச்சாவடிகளை வெற்றி வாக்குச்சாவடி ஆக்குமா இல்ல வெறும் வாக்குச்சாவடி ஆக்குமா? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுற அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என்னென்ன? ஏங்க, விஜய் அவர்கள் ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா செயல்படாம ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனா தான் செயல்படுறாரு. அவர் மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை தாங்க வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் பகல் நேரங்கள்ல தான் கூட்டங்களை போடுறாரு. 6 மணிக்கு முன்னாடி பணிவிற்கு கண்டிப்பா போயிடுறாரு. ஒரு ஜெனரல் ஷிஃப்ட் பொலிட்டீஷியனா தான் அவர் செயல்படுறாரு. பத்திரிகையாளர்களை கண்டா பயந்து ஓடுறாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து சொல்ல மாட்டாரு. சொல்ற கருத்துக்களையும் தெளிவா சொல்ல மாட்டாரு. தெளிவில்லாம சொல்ற விஷயங்களையும் பார்த்து தான் படிக்கிறாரு. பார்த்து படிக்கும் போதும் பிழையோட படிக்கிறாரு. கொள்கைனா என்னன்னு தெரியல, கோட்பாடுனா என்னன்னு தெரியல, பல பிரச்சனைகளுக்கு நிலைப்பாடுகளை அறிவிக்கல. கொள்கைனா என்னன்னு தெரியலனாலும் கொள்கை தலைவர்கள் சொல்லி ஒரு 5 பேரை சொன்னாரு. பிறகு ஒரு 2 பேரை ஆட் பண்ணாரு. அடுத்து ஒருத்தவங்களை ஆட் பண்ணாரு. திரும்ப இன்னொருத்தர் ஆட் பண்ணாரு. சொல்லி தொடர்ச்சியா வரவங்க எல்லாரும் உள்ள ஆட் பண்ணிட்டே வராரு. பிற கட்சியில இருந்து வரவங்களை கூட சேர்த்துக்கிறாரு. தனியா போட்டி போட போறோமா இல்ல கூட்டணியோட போட்டி போட போறோமான்ற கிளாரிட்டி இல்ல. ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டா தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கு, அதை பார்த்து சொல்றேன்னு சொல்றாரு. அரசியல் எதிரி விமர்சிக்கிற அளவுக்கு கொள்கை எதிரி விமர்சிக்க தெரியல. கரூர் பிரச்சனைக்கு இது வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கல. தன்னோட கட்சிக்காரங்களை சரிவர அரசியல் படுத்தலன்னு சொல்லி திரு விஜய் அவர்களை சுத்தி எண்ணற்ற விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கு. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் சிறந்த நடிகரான்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா திரு விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மர். சினிமால ஒரு சிறந்த பெர்ஃபார்மரா இருந்த விஜய் அவர்களால் ஏன் அரசியல ஒரு சிறந்த பெர்ஃபார்மரா இருக்க முடியல? என்னது, எங்க தளபதி சிறந்த பெர்ஃபார்மர் இல்லையா? வேலூர்ல அவரோட ஸ்பீச்சை கேட்டீங்களா நீங்க? உறுதிமொழி எடுத்தாரு, குட்டி கதை சொன்னாரு. பச்சைக்கு 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 விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய், விஜய் வர்சஸ் ஸ்டாலின், ஸ்டாலின் வர்சஸ் விஜய் எந்த அளவுக்கு மாசா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காருன்னு ஒரு சிலர் கேட்கலாம். ஆனா விஜய் அவர்களோட ரசிகரா இல்லாம ஒரு காமன் மேனால இந்த முழு பேச்சையும் சிரிக்காம பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவர் பேசி முடிச்சுட்டு போன பிறகு அவரோட பேச்சை பெருமையா பேசணுட ட்ரால் பண்ணி பேசணும் எண்ணிக்கை தான் அதிகமே. கரெக்ட் தான். ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி சொல்லி இவங்க எல்லாருமே விஜய் எதிர்க்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு ஆள் எதிர்க்கிறாங்கன்னா அவர் தானே பெரிய ஆளு அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். திரு விஜய் அவர்களை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அதனால திரு விஜய் அவர்கள் தான் பலமானவர், அதனால அவர் ஓட்டு போடுங்க. ஸ்டாலின் அவர்கள் சரியான ஆட்சியை தரல, அவர் ஒரு தீய சக்தி. ஏடிஎம்கேவும் சரியான ஆட்சியை தரல, அவங்க ஒரு ஊழல் சக்தி, அதனால நான் தான் தூய சக்தி, அதனால இந்த விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்படி அவர் சரியில்லை எனக்கு ஓட்டு போடுங்க, இவர் சரியில்லை எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற திரு விஜய் அவர்கள் தனக்கு ஏன் ஓட்டு போடுற காரணத்தை இது வரைக்கும் கரெக்டா சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா இல்லை. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எண்ணற்ற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல ஸ்கோர் பண்ண திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல ஸ்கோர் பண்ணாரானா அதுவும் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் சினிமால ஒரு தலை சிறந்த பெர்ஃபார்மர். சிங்கிள் டேக்ல ஷாட்டுகளை ஓகே பண்ணக்கூடியவர்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பல ஆடியோ லான்ச்ல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம விஜய் அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆடியோ லான்ச்சஸ்ல ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம பேச முடிஞ்ச திரு விஜய் அவர்களால ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ல பேப்பர் எல்லாம் பேச முடியல? திரு விஜய் அவர்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை வெளியே வந்து மணிக்கணக்கில் பேசுறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல, ஸ்கிரிப்ட் பேப்பரை ஒத்துக்கலாம். ஆனா அவர் வெளியே வரது மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை தான். 2024 கட்சி தொடங்கின நாள்ல தொடங்கி கடைசியா நடந்து முடிஞ்சிருக்க வேலூர் கூட்டம் வரைக்கும் திரு விஜய் அவர்கள் மொத்தமா ஒரு 1000 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு வச்சுக்கோம். 1000 நிமிஷம்லாம் கண்டிப்பா பேசியிருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த 2026 மட்டுமே பல அரசியல் கட்சி தலைவர்கள் 1000 நிமிஷத்துக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்க, பேசி முடிச்சுட்டு இருப்பாங்க. அதனால திரு விஜய் அவர்கள் மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ மட்டும் வீட்டை விட்டு வெளியே வர திரு விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்ல மக்கள் பாயிண்ட் வந்து ஸ்பீச்சஸ் கொடுக்குற மாதிரியே பொலிட்டிக்கல் ஸ்டேஜஸ்லயும் மக்கள் பாயிண்ட் ஸ்பீச்சஸ் கொடுத்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். அதை ஏன் அவர் பண்றதுலன்னு தெரியல. அடுத்து வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்களுக்கு சரியான பிளான் இருக்கான்னு தெரியல. தனித்து போட்டியா கூட்டணியான இன்னும் கன்ஃபார்ம் ஆகல.
திரு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போறாருன்றதும் இன்னும் தெளிவாகல. ஒரு தொகுதியா 2 தொகுதியான்னு தெரியல. போட்டியிடுவாரானே தெரியல. வாங்கிட்டு போன விருப்ப மனு எல்லாம் திரும்ப வந்துதானும் தெரியல. இப்படி பல தெரியல இருக்கிற மாதிரியே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்களானோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது ஒரு 100% தொடங்கி இருந்தாருன்னா இப்ப நாளுக்கு நாள் அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கு. இந்த சரிவா அவர் எப்படி சரி கட்ட போறாருன்னு எனக்கு தெரியலனாலும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வராரு. ஆனா எம்ஜிஆரோட உதாரணம் விஜய்க்கு பொருதாதுன்றது என்னோட கருத்து. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திரு எம்ஜிஆர் அவர்கள் என்னதான் சினிமால இருந்து வந்திருந்தாலும் ஒரு கட்சியில இருந்து பிளவுபடுத்திட்டு வந்து இன்னொரு கட்சி தொடங்கினவர். ஆனா திரு விஜய் அவர்கள் நேரடியா சினிமால இருந்து வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. அப்ப அவருக்கு யாரோட உதாரணம் பொருந்தும்னா என்டிஆரோட உதாரணம் தான் பொருந்தும். எல்லாரும் விஜய்க்கு எதிராக இருக்காங்க, எல்லாருமே விஜய் எதிர்க்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் திரு விஜய் அவர்களை பத்தின பேச்சாவே இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் ஒருவேளை தோத்துட்டாருன்னா அவர் அடுத்த தேர்தலில் களம் காணுவார்ன்றது சந்தேகமான விஷயம் தான். ஆனா ஒருவேளை இந்த விமர்சனங்கள் எதிர்ப்புகள் இது எல்லாத்தையும் கடந்து திரு விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஒருவேளை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அப்ப அவர் சொல்லலாம் என்னன்னு, விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய், விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய்னு சத்தமா சொல்லலாம்.